அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது ஒரு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு, ஸ்திரலக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரகசியங்கள் இன்னுமே இருக்குது. சரலக்கணத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே பொருளாதாரத்தால் பாதிக்கப்படுவான். சிரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே எங்க எதிரவை பார்க்கக்கூடாது, 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், அந்த கேந்திரங்கள் என்ன சொன்னா பாதிக்கும். கேந்திரங்கள்லாம் 4ஆம் இடம், 4ஆம் இடம் ஒரு கேந்திரம், 7ஆம் இடம் ஒரு கேந்திரம், 10ஆம் இடம் ஒரு கேந்திரம். அதுக்கடுத்து என்ன சொன்னா லக்கணம் ஒரு கேந்திரம். அப்ப ஸ்திர லக்கணத்தில் போய் பிறந்த யாருமே என்ன சொல்றான்னா எதற்கு அவசரப்படக்கூடாது. முதல்ல வீடு கட்டுறதுக்கு அவசரப்படக்கூடாது. சீக்கிரம் கல்யாணம் முடியறதுக்கு அவசரப்படக்கூடாது. சீக்கிரமாக தான் ஒரு பிரபல்யமான ஆளாக வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடாது. சீக்கிரமாக தொழில் கிடைச்சி என்ன சொன்னா அள்ளி கொட்டிடணுங்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. என்ன காரணம்? ரிஷபம் ஒரு ஸ்திரலக்கணம். அந்த ரிஷபம் என்று சொல்லக்கூடிய எல்லா ஸ்திரலக்கணத்திற்குமே அபோக்கிலிய ஸ்தானமாகவே அபோக்கிலியம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாகவே 3, 6, 9, 12 என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு எப்பயுமே பிரச்சனையா வரும். இதே ரிஷப லக்கணத்தை எடுத்து பாருங்க. 3ஆம் இடம் சந்திரன், 6ஆம் இடம் என்ன சொல்றான்னா சுக்கிரன், அதற்கடுத்து 10ஆம் இடம் சனி, 12ஆம் இடம் என்ன சொல்றான்னா செவ்வாய். அப்ப இது பூரா காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 இதில் தான் இவர்களுக்கு பிரச்சனை வரும். அப்ப இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் கவனமாக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை முறையில் 1, 4, 7, 10 கவனமாக இருக்கணும். இந்த 1, 4, 7, 10 என்பது நாம் நம்மளுடைய தாய், வீடு, வண்டி வாகனம், 7 என்று சொல்லக்கூடிய கல்யாணம், 10 என்று சொல்லக்கூடிய தொழில், இதெல்லாம் பிரச்சனைக்குரியதாக வரும். இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அவன் ஸ்திரலக்கணத்திற்கு 9 குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லி முடிச்சிட்டான். அப்ப அந்த 9 குடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியது 3ஆம் இடமாகவும் வரலாம், 6ஆம் இடமாகவும் வரலாம், அதற்கடுத்து 9ஆம் இடமாகவும் வரலாம், அது 12ஆம் இடமாகவும் வரலாம். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு விதி. அப்ப ஒரு ரிஷப லக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அது என்னது தாய் வீடாக வருகிறது. அதற்கடுத்து 6ஆம் இடம் என்பது என்ன சொன்னான்னா சத்ருஸ்தானமாக வருகிறது. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா 9 குடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய இடம் என்ன சொல்றான்னா அது என்ன சொல்றான்னா காலபுருஷனுடைய தொழில் ஸ்தானமாக வருகிறது. அதற்கு பிறகு என்ன சொல்றான்னா 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானமாக வருகிறது. இப்படியெல்லாம் என்ன சொன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால எல்லா மனிதர்களுமே எந்த ஸ்திரலக்கணத்துல ரிஷபத்தில் போய் பிறந்தாச்சுனாலும் நீங்கள் என்ன சொன்னா இந்த 3, 6, 9, 12 கவனமா இருக்கணும். உங்களுடைய லக்கணத்திற்கு 3, 6, 9, 12 கவனமா இருக்கணும். சிம்ம லக்கணத்துல போய் பிறந்தாலும் அதே 3, 6, 9, 12 இதுல இதில் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அதே விருச்சிக லக்கணத்துல போய் பிறந்தாலும் அந்த 3, 6, 9, 12 அதே சமயத்தில் கும்பலக்கணத்துல போய் பிறந்தாலும் அந்த 3, 6, 9, 12 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அந்த பிரச்சனைக்குரியதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த 3ல் 1 என்ன சொன்னா உங்களை போட்டு எப்பயுமே கழுத்துல போட்டு சுருக்கு கயிறு மாதிரி என்ன சொன்னா அது போராட்டத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கும்.
அப்படி போராட்டத்தை கொடுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே உங்களுடைய லக்கணத்திற்கு 3, 6, 9, 12 மிக மிக கவனமா இருக்கணும். இருந்தீங்கன்னா என்ன சொன்னேன், ஏன்னா இந்த காலபுருஷனுடைய 3, 6, 9, 12 லக்கணத்துக்கு நம்மளுடைய ஸ்திரலக்கணங்கள்ங்கிறது 3, 6, 9, 12 எப்பயுமே அவோகலிக ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைக்குரிய ஸ்தானங்களாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன சொன்ன கவனமாக இருந்து உங்களுடைய காயை நகர்த்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெயித்து விடலாம். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அதில் போராட்டத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இப்போ ரிஷபத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா கடகம், துலாமு, மகரம், மேசம் பிரச்சனைக்குரியதாக வந்துடும். சிம்மத்துக்கு பாருங்க துலாமு, அதற்கடுத்து மகரம், அதற்கடுத்து என்ன சொன்னா மேசம், கடகம் பிரச்சனைக்குரியதாக வரும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா விருச்சிகத்திற்கு மகரம், மேசம், கடகம், துலாம் சுத்தி எங்கிட்டு பார்த்தாலும் இதுதான் பிரச்சனைக்குரியதாக வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கவனத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்று சாஸ்திரம் இருக்கு. இதுக்குள்ளதான் அவங்க பிரச்சனை இருக்கும். அதனால எப்பயுமே ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கேந்திர ஸ்தானங்களில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள. கேந்திரம் என்பது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய தான் கேந்திர ஸ்தானங்கள். இந்த கேந்திர ஸ்தானங்களில் நீங்கள் பிரச்சனை வராமல் பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை என்பது என்ன சொன்னா பாதிக்கப்படாமல் போவதற்கு இதுதான் சூத்திரம். இதை என்ன சொன்னா யாரும் நீங்க மாத்திக்கிடலாம் முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி பாதிப்புகளில் தான் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட இருக்கிறார்களே தவிர வேறு எந்த பாதிப்புகளும் வராது. அதனால ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய லக்கணத்திற்கு 3, 6, 9, 12 பத்திரமாக பார்த்து அதில் கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம்.